ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளாஸில் நாம் டைரக்ஷன் பேஸ்டாக கேட்கப்பட்ட எஸ்எஸ்சி ஜேஇயுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். எஸ்எஸ்சி ஜேஇயில் வந்து 2010 கேட்கப்பட்ட ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஆல்ரெடி டைரக்ஷன் பேஸ்டாக ஃபீட் டு லேர்ன் சதீஷ் சாரோட லெக்சர்ஸ் நான் ப்ளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த லெக்சர்ஸை பார்த்துட்டு இந்த வீடியோவை ஒரு ப்ராக்டிஸிங் மாதிரி யூஸ் பண்ணுங்கள். டெஃபினெட்லி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ரைட். கொஷின் நம்பர் 1, இது எஸ்எஸ்சி ஜேஇ 2010 கேட்கப்பட்ட கொஷின். ஓகே, 2010 கொஷின். இது சால்வ் பண்ணுங்கள், வீடியோ பாஸ் பண்ணுங்கள், ஓனாக சால்வ் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் மட்டும் என்ன பண்ணுங்கள், வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே, எஸ்எஸ்சி ஜேஇ 2010 என்ன கேட்டிருக்காங்க? ஃபஸ்ட்டு கொஷின், 2 buses start from the opposite points of main road. Okay, 50 kilometers apart. Okay, ரெண்டுமே வந்து 50 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கா? ரைட்டு. இதை பஸ் 1 வச்சுக்கலாம், இதை பஸ் 2 வச்சுக்கலாம். ரெண்டுடைய டிஸ்டன்ஸ் பாருங்கள், 150 கிலோமீட்டர்ஸ். 150 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ். ஓகே, ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன் சொல்லிட்டாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பஸ் இஸ் ரன். இது ஓகே, ரன் ஃபார் 25 கிலோமீட்டர்ஸ். ஓகே, இது ஃபஸ்ட்டு பஸ்ன்னு வச்சுக்கலாம். இது ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் போகுது. ஃபஸ்ட்டு 25 கிலோமீட்டர்ஸ் போயிருக்கு. ஓவரால் 150 கிலோமீட்டர்ஸ். ஓகேங்களா? சரி, அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அண்ட் டேக்ஸ் ஏ டர்ன் டு ரைட் அண்டு ரன்ஸ் 150 கிலோமீட்டர்ஸ். ஓகேங்களா சார், 15 கிலோமீட்டர்ஸ். அதாவது இங்கேருந்து அடுத்து என்ன ஆகுதுன்னா ரைட் எடுக்கிறாங்க. காய்ஸ் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இது எப்படி நீங்கள் சால்வ் பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து அப்படியே உங்கள் நோட் இருக்குல்ல, நீங்கள் சால்வ் பண்ணக்கூடிய பேப்பர் இருக்கா, அதை அப்படியே உங்கள் டேரக்ஷனில் திருப்பிக்கோங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஸ்டடியாக உட்காந்துருக்கீங்களா, இது வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே ஃபைன், இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, பாருங்கள் ஒன்றும் இல்லை. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இருக்கா உங்கள் நோட்டை அப்படியே வந்து ரொட்டேட் பண்ணுங்கள், உங்களை நோக்கி ரொட்டேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சம்பளம் கேட்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணுறது பெஸ்ட்டு. வரேன் எப்படி சால்வ் பண்ணுறது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சில பேருக்கு புரியாது, புரிஞ்சவங்க ஓகேங்க, புரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொட்டேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டீங்களா? இந்த இப்படி, அதாவது இப்போ நான் உங்களுக்கு வந்து என்ன செய்யறேன்னா, இதை வந்து ரொட்டேட் பண்ணி காட்டுறேன். நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா, உங்கள் நோட்டு நீங்கள் சால்வ் பண்ணக்கூடிய இந்த பேப்பர் இருக்கா, அதை உங்களை நோக்கி ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ரைட்னா இந்த டைரக்ஷன், இந்த டைரக்ஷன். லெஃப்ட்னா இந்த டைரக்ஷன், இந்த டைரக்ஷன். ஓகேங்களா? அப்போது ரைட்னா இந்த டைரக்ஷன், ரைட்னா என்ன, இங்கேருந்து இங்கே. ஓகேங்களா? இப்போ அப்படியே வந்து பேப்பரை அப்படியே திருப்புங்க. எப்படி டைரக்ஷனில் போகுது? கீழே போகுது. இதுதான் இந்த கான்செப்ட் வந்து நிறைய பேருக்கு புரியல. ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் என்ன டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வந்து தெளிவான ஆளாக இருக்கீங்கன்னா நோ இஷ்யூ. நீங்கள் வீடியோ ஐ ஹோப் நீங்கள் இந்த வீடியோவே பார்க்க மாட்டீங்க, எக்ஸ்ப்ளனேஷன். நீங்கள் வீடியோ ஆன் பண்ணுவீங்க, ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணிட்டு போயிருப்பீங்க. ஓகேங்களா? நான் புரியறதுக்காக நான் கொஞ்சம் டீட்டெயிலாக நடத்துகிறேன். ஓகே, தப்பாக எடுத்துக்காதீங்க. கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது ஓகேவா, இல்லை நான் இன்னும் கொஞ்சம் கட் பண்ணணுமான்னு. ரைட். ஓகே, அண்ட் தென் டேக்ஸ் எ டர்ன் டு ரைட் அண்ட் ரன்ஸ் 15 கிலோமீட்டர்ஸ். ஓகேவா? அப்போது ரைட்னா என்ன, இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது எனக்கு என்ன கிடைக்கிது, கீழே தான் 15 கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஓகே ரைட், 15 கிலோமீட்டர்ஸ். இங்கேருந்து கீழே 15 கிலோமீட்டர்ஸ் போயாச்சு. ஓகே, அடுத்தது என்ன சொல்கிறாங்க? அடுத்தது என்ன, இட் தென் டர்ன்ஸ் லெஃப்ட் அண்டு ரன்ஸ் ஃபார் அனதர் 25 கிலோமீட்டர்ஸ். ஓகே, அனதர் 25 கிலோமீட்டர்ஸ். ஓகே சார், இப்போ நான் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இதுலேருந்து லெஃப்ட் எது சார், இதுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, அந்த கோடை அப்படியே தூக்கிட்டு வாங்க. தனியாக காப்பி பண்ணி அப்படியே தூக்கிட்டு வாங்க. என்ன பண்ணணும் தெரியுமா, இப்போது நீங்கள் இந்த இடத்துல இருக்கிற மாதிரி பார்க்கணும். அப்போது நான் இதை என்ன சொன்னால் அப்படி ரொட்டேட் பண்ணுறேன். நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் நோட்டை, உங்கள் பேப்பரை, சால்வ் பண்ணக்கூடிய அந்த பேப்பர் நீங்கள் என்ன செய்யணும், அப்படியே உங்களை நோக்கி திருப்புங்க. ஓகேங்களா? எப்போவுமே உங்களை நோக்கி திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பி வச்சுட்டு லெஃப்டா ரைட்டா அப்படி பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், லெஃப்ட்னா என்ன, இங்கேருந்து இந்த சைடு. ஓகேங்களா? இப்போ அப்படியே என்ன செய்யுங்க, உங்கள் நோட்டை, உங்கள் பேப்பரை, சால்வ் பண்ணக்கூடிய பேப்பரை அப்படியே திருப்பி மறுபடியும் பழைய பொசிஷன் கொண்டு வாங்க. அப்போ லெஃப்ட்னா எப்படி போகணும், இந்த டைரக்ஷன். புரிஞ்சுதா? நிறைய பேர் என்ன செய்வாங்க தெரியுமா, இந்த இடத்துல வச்சுட்டு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. தப்பு அது. இந்த இடத்துல லெஃப்ட்னா இந்த பக்கம் போவாங்க, அப்படி போகக்கூடாது. ஓகேங்களா? ரைட். அப்போது லெஃப்ட்னு இந்த பக்கம்னா என்ன போகுது பாருங்கள். லெஃப்ட் எங்கே இருக்குது, 25 கிலோமீட்டர்ஸ். அகெயின் ஒரு 25 கிலோமீட்டர்ஸ். ஓகே, நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன் உங்களுக்கு புரியறதுக்காக. 25 kilometers.
இதெல்லாம் பேசிக்கான ஒரு கான்செப்ட்டுங்க. இதெல்லாம் வந்து சென்ஸ் இருந்தாலே போதும், பேசிக் சென்ஸ் இருந்தாலே போதும், சால்வ் பண்ணிடலாம். ரைட், அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஓகே, பேக் டு ஓகே மெயின் ரோட். இன் தி மீன் டைம் டியூ டு மினிமம் பிரேக். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். அண்ட் டேக்ஸ் தி டைரக்ஷன் பேக் டு தி ரோட். ஓகே, ரீட் கிடையாது ரோட். ஓகே, தி மெயின் ரோட். ஓகே, இன் தி மீன் டைம் டியூ டு மினிமம் பிரேக் டவுன். அப்போ வந்து இது மறுபடியும் என்ன மெயின் ரோடுக்கு போகுது. இதுதான் மெயின் ரோடு, கரெக்டுங்களா? அப்போ நம்ம வந்து மறுபடியும் பழைய பொசிஷனுக்கு வந்துடுறோம். ரைட், வந்தாச்சு, பழைய இடத்துக்கு வந்தாச்சு. இதை வந்து அப்படி வச்சிடலாம். ஓகே, இது வந்து நம்ம பஸ்ஸை வந்து இது பஸ்ஸை ஏன்னு வச்சுக்கலாம், இதை பி அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, ரைட், அடுத்து என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். இன் தி மீன் டைம் டியூ டு மினிமம் பிரேக் டவுன் தி அதர் பஸ் ஹேஸ் ரன் ஒன்லி 50 கிலோமீட்டர்ஸ் அலாங் தி மெயின் ரோடு. ஓகேங்களா? முதல்ல என்ன சொல்லிட்டாங்க, மெயின் ரோடில் வந்துட்டு 2 பஸ் ஆப்போசிட்டில் இருக்குது. இதில் 150 கிலோமீட்டர்ஸ் 2 கிலோ டிஸ்டன்ஸ் இருக்கும். அப்படின்னா ஏக்கும் பி கடையில் வந்து மெயின் ரோடில் வந்து பார்த்தீங்கன்னா 150 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருந்திருக்கணும். ஓகேங்களா? இப்போது பியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் வந்து ரன் ஆயிடுச்சு. ஓகே, பியிலேருந்து ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் என்ன செய்யுது, பஸ்ஸு போகுது. ஓகே, இந்த ஏ பாருங்கள், அப்போ இங்கே ஏ இருக்கும், இங்கே பி இருக்கும். ஓகேங்களா? இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க கொஸ்டின் பாருங்கள். வாட் would be the distance between the two buses at this point? ஓகே, இதில் என்ன டிஸ்டன்ஸ் அப்படிமா கேட்குறாங்க. இதெல்லாம் சின்ன பொருத்தனமான கேள்விங்க. பாருங்கள், ஏக்கும் பிக்கும் இடையில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, 150 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போது ஏ வந்து பார்த்தீங்கன்னா 25 + 25 50 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்துருச்சு. ஏ 50 கிலோமீட்டர்ஸ் ஏ வந்து ட்ராவல் பண்ணி எங்கே வந்துருச்சு, இங்கே வந்துருச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி பி பாருங்கள், இது ஏ. பி பாருங்கள், பி பார்த்தீங்கன்னா 35 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்திருக்கு. 35 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்திருக்கு. ஓகேங்களா? இது பி. இப்போது இதுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க, கரெக்டுங்களா? ஓவராலாக 150 கிலோமீட்டர்ஸ். ஓகேங்களா? இதில் 50 கிலோமீட்டர்ஸ் 35 கிலோமீட்டர்ஸ், அப்போ எத்தனை ஆச்சு, 85 கிலோமீட்டர்ஸ். அப்போது ஏக்கும் பிக்குள்ள டிஸ்டன்ஸ் என்ன வரும், எல்லாம் பேசிக் லெவல். நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா உங்களுக்கே டென்ஷன் ஆகிடும். நான் அதனால் வந்து ரொம்ப டீட்டெயிலாக போகல. அப்போ எனக்கு 65 கிலோமீட்டர்ஸ் கிடைக்குது. ஒரு பேசிக் லெவல் கொஸ்டின். ஓகே, டைரக்ஷன் கொஸ்டின் தான், பட் நார்த்து சவுத் எதுவுமே இல்லாமல் கேட்ட ஒரு டைரக்ஷன் கொஸ்டின். ஆப்ஷன் சி நீங்கள் வந்து போட்டிருந்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். ஒரு ஈஸியான கொஸ்டின். ஓகே, எப்படி நீங்கள் டைரக்ஷன் போடணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? என்ன சொல்லியிருந்தேன், ஃபஸ்ட்டு இங்கேருந்து இங்கே வந்தோம். இங்கேருந்து அவங்க டேன் ரைட்னு சொல்லும்போது நம்ம என்ன செஞ்சோம், இந்த இதை அப்படியே நான் தூக்கி நேராக வச்சேன். நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் நோட்டை நீங்கள் சால்வ் பண்ணக்கூடிய இந்த பேப்பரை அப்படியே நேராக திருப்பி உங்களை நோக்கி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி மேலேருந்து கீழே வச்சு பார்த்தீங்களா, அதே நான் என்ன செஞ்சேன், அழகாக என்னை நோக்கி திருப்பினேன். அதே மாதிரி நீங்கள் திருப்பி சால்வ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் போக போக நீங்கள் வந்து ப்ரோ ஆகிட்டிங்கன்னா வேகமாக போட ஆரம்பிச்சிடுங்க. ஓகேங்களா? இதெல்லாம் கொஸ்டின் நம்பர் 1. கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள். இது கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டினாக இருக்குது, பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்கா? இதுவும் SSC JEE 2010 தான். இது என்ன, SSC JEE 2010. ஓகே, அதில் கேட்கப்பட்ட கொஸ்டின் தான். ஆப்ஷன்லாம் தூர விடுங்க, நமக்கு தேவை கொஸ்டின் தான். அசோக் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஏ அண்ட் வாக்ஸ் டு ஈஸ்ட் டு பி, ரைட்? தென் டர்ன்ஸ் சவுத் வெஸ்ட் அண்ட் வாக்ஸ் டு சி. தென் ஹீ டர்ன்ஸ் சவுத் அண்ட் வாக்ஸ் டு டி. லாஸ்ட்லி ஹீ டர்ன்ஸ் ஈஸ்ட் அகெயின் அண்ட் வாக்ஸ் டு இ. விச் ஆஃப் தி ஆன்சர் ஃபிகர் இஸ் எக்ஸாக்ட்லி கரெக்ட் ஆன்சர்? பாருங்கள், நமக்கு முதல்ல தெரிய வேண்டியது என்ன, சிம்பிள். எது யூஸ் பண்ணலாம், ஃபஸ்ட்டு டைரக்ஷனை போடலாம். அவங்க நார்த்து சவுத், வெஸ்ட்டு ஈஸ்ட், வெஸ்ட் ஈஸ்ட், நார்த்து சவுத். ஓகே, ரைட். என்ன, அசோக் வந்து ஏங்கிற பாயிண்டில் பியை நோக்கி நகர்றாரு. ஓகேங்களா? ஈஸ்ட்டுக்கு போகிறாரு. நம்ம வந்து இந்த இன்க்கு நான் மாற்றுறேன். ஏங்கிற பாயிண்ட் இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, இங்கேருந்து ஏங்கிற பாயிண்ட்லேருந்து பி என்ன, ஈஸ்ட் நோக்கி நகர்றாரு. ஈஸ்ட் டைரக்ஷன் எங்கே இருக்குது, இந்த டைரக்ஷனில் நகர்றாரு. ஓகேங்களா? இது ஏங்கிற பாயிண்ட் வச்சுக்கலாம் அசோக்கு. பிங்கிற பாயிண்ட்டுக்கு போயிட்டார் அசோக். ஓகே, அடுத்தது என்ன பண்ணுறாரு பாருங்கள். தென் டர்ன்ஸ் சவுத் வெஸ்ட் அண்ட் வாக்ஸ் டு சி. சவுத் வெஸ்ட்னா என்னங்க, சவுத் இங்கே இருக்குது, வெஸ்ட் இங்கே இருக்குது. அப்போது இந்த டைரக்ஷன் சவுத் வெஸ்ட். சார் நார்த் ஈஸ்ட்னா இந்த டைரக்ஷனு, நார்த் வெஸ்ட்னா இந்த டைரக்ஷனு, அதே சவுத் ஈஸ்ட்னா இந்த டைரக்ஷன். அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, சவுத் வெஸ்ட். ஓகே, சவுத் வெஸ்ட் அப்படிங்கும்போது அப்படியே நம்ம இங்கேருந்து அப்படியே கீழே வருது. சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக, நமக்கு தெரியாது எவ்வளோன்ட்டு. இது சி. ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த டைரக்ஷன், அப்புறம் இந்த டைரக்ஷன். அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ரைட்டா, சி. தென் ஹி டர்ன்ஸ் சவுத், சவுத் நோக்கி போகிறாங்க. வாக்ஸ்
டு டி. சவுத்னா என்ன டைரக்ஷன்? கீழே. சவுத் டைரக்ஷன் கீழே இருக்குது. அதெல்லாம் பேசிக்கான ஈஸியான கொஷினுங்க அதெல்லாம். டியை ரீச் பண்ணியாச்சா? ஓகே, அடுத்தது லாஸ்ட்லி ஹீ டர்ன்ஸ் ஈஸ்ட் அகெயின் அண்ட் வாக்ஸ் டு இ. இங்கேருந்து ஈஸ்ட் நோக்கினா எப்படி? இதுதான் ஈஸ்ட் நோக்கி போகிற டைரக்ஷன். அங்கேருந்து போகிறாங்க ஈஸ்ட் இ. ஓகேங்களா? இதான் வந்து நமக்கு கிடைச்ச ஃபைனலான டயக்ராம். இதை கம்பேர் பண்ணி பாருங்கள். ஏயா இல்லை, பியா இல்லை, சி பாருங்கள், ஏபிசிடிஇஎஸ். ஆப்ஷன் சி தான் இந்த கொஸ்டினுக்கான ரைட் ஆன்சர். ஓகே, எஸ்எஸ்சி ஜேஇ 2010 கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு. அடுத்தது பாருங்கள், 2 கொஸ்டின்ஸ் பக்கமாக கேட்குறாங்க. 2 கொஸ்டின் தானே நினைக்கக்கூடாது, 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க என்ன. ஸோ அதனால் வந்து ப்ரிப்பேர்டாக இருங்க. எஸ்எஸ்சி ஜேஇ 2011 கேட்கப்பட்ட கொஸ்டின். இந்த கொஸ்டின் வீடியோ பாஸ் பண்ணுங்கள், ஓனாக சால்வ் பண்ணுங்கள். எஸ்எஸ்சி முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னு. ரைட்டு, கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து எங்கேஜிங்காக இருக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம எஜுகேஷன் சேனல், நம்ம என்டர்டெயின்மெண்ட் சேனல் கிடையாது. அப்போ தான் வந்து யூடியூப் வந்து என்ன செய்யும், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணும். நிறைய பேர் இதனால் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ரைட்டு, ஃபஸ்ட்டு சம் சால்வ் பண்ணும்போது எப்போவுமே இது போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டினில் நமக்கு அந்த மாதிரி ஒரு தேவையில்லை, அதனால் போடலை. நார்த்து, சவுத், சவுத், வெஸ்ட், ஈஸ்ட் முதல்ல அந்த இதை போட்டுருங்க. ஓகேங்களா? இந்த சம் சால்வ் பண்ணும்போது நார்த்து, சவுத், வெஸ்ட், ஈஸ்ட். ரைட், என்ன சொல்கிறாங்க? இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணுங்கள். இன் தி மார்னிங் அட் 6 AM. ஓகே, அனூப் வாக்குடு 50 மீட்டர் டுவார்ட்ஸ் தி சன். நல்ல கொஷின் இது பாருங்கள். அனூப் வந்துட்டு சன்னை நோக்கி போகிறாரு. சன் எந்த டைரெக்ஷனில் இருக்கும்? மார்னிங் 6 AM பார்த்தீங்கன்னா சன் ஆல்வேஸ் என்ன, ஈஸ்ட் டைரெக்ஷனில் தான் சன் வரும். ஓகேங்களா? அப்போது என்ன அர்த்தம் அப்படின்னா, அனூப் வாக்குடு 50 மீட்டர்ஸ் டுவார்ட்ஸ் சன் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? ஈஸ்ட். என்ன, சன் ஆல்வேஸ் என்ன, ரைஸ் அட் ஈஸ்ட் டைரக்ஷன். ஸோ சன் வந்து ரைஸ் ஆகிறது எங்கே? சன் ரைஸ் ஆகிறது ஈஸ்ட் டைரக்ஷன். கரெக்டுங்களா? பாருங்கள் எப்படி கேட்குறாங்க. நல்ல கொஸ்டின் இது, நல்ல சூப்பரான கொஸ்டின் இது, கான்செப்ட்ஸுலான கொஸ்டின் இது. அப்போ அனூப்ங்கிறவர் வந்துட்டு நம்ம என்ன செய்யலாம், ஃபஸ்ட்டு வந்து மிட் பாயிண்ட்லேருந்து அவரை இது பண்ணலாம். 50 மீட்டர் ஈஸ்ட் நோக்கி போயிருக்காரு. ஓகே, பாருங்கள், அனூப் வந்து இதுதான் வச்சுக்கோங்களேன், ஈஸ்ட் நோக்கி 50 மீட்டர் போயிருக்காரு. ஓகேங்களா? இது 50 மீட்டர். 50 மீட்டர். ஓகே, அடுத்தது தென் டர்ன் ரைட் அண்ட் வாக்குடு 40 மீட்டர்ஸ். டர்ன் ரைட். இப்போது என்ன செய்யணும் தெரியுமா? நீங்கள் இந்த கோடு இருக்கா, இந்த கோடு அப்படியே தனியாக எடுத்துகிட்டு வரேண்ணா உங்களுக்கு பாருங்கள், புரியறதுக்காக சொல்கிறேன். இந்த இருக்கா, இப்போ எப்படி இருக்குது, 50 மீட்டர்ஸ் இருக்குது. ஓகே, நீங்கள் என்னதான் செய்யணும்? ரைட்டுங்கிறாங்க, டர்ன் ரைட்டு. டர்ன் ரைட்டா எப்படி சார் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, உங்கள் புக்கு நீங்கள் சால்வ் பண்ணக்கூடிய இந்த பேப்பர் இருக்கா, அதை வந்து நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, இப்போ நான் திருப்புறேன் பாருங்கள், அதே மாதிரி நீங்கள் திருப்புங்க. நான் வந்து உங்களுக்கு என்னால் இப்போ திருப்ப முடியாது, என்னால் அந்த லேப்டாப்பை தான் திருப்ப முடியும். நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, அப்படியே உங்களை நோக்கி இந்த கோடை கொண்டு வாங்க. புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்ட்டு? உங்கள் நோட்டை அப்படியே திருப்பினீங்கன்னா இந்த மாதிரி வந்துருமா? இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, என்ன சொல்கிறாங்க அவங்க, டர்ன் ரைட். இங்கே ரைட்னா என்ன டைரக்ஷன்? இந்த டைரக்ஷன். ரைட்னா இந்த டைரக்ஷன், இதுதான் ரைட் டைரக்ஷன். ஓகேங்களா? இப்போ அப்படியே மறுபடியும் திருப்புங்க, அப்படியே மறுபடியும் திருப்புங்க. எங்கே வருது? கீழே வருது. அப்போது இங்கேருந்து ரைட் டைரக்ஷன்னா என்ன, இங்கேருந்து ரைட் டைரக்ஷன்னா கீழே வந்தாச்சு. ஓகே, அது எத்தனை மீட்டரு போயிருக்கு? 40 மீட்டர் போயிருக்கு. ஓகே, 40 மீட்டர். 40 மீட்டர் போட்டாச்சு. அடுத்தது தென் அகெயின் டர்ன்டு ரைட் அண்ட் வாக்குடு 20 மீட்டர். ஓகேவா? அகெயின் டர்ன் ரைட்டுங்கிறாங்க. எப்படா இது, இந்த பக்கம் வருமா இந்த பக்கம் வருமா? ஒரு பிரச்சனையும் கிடையாது. என்ன செய்யணும் தெரியுமா? இந்த கோடு இருக்கா, இதை அப்படியே தனியாக எடுத்து வர்றேன் புரியுறதுக்காக. சிம்பிள், ரொம்ப ஈஸி இது. 40 மீட்டர் முதல்ல கஷ்டமாக இருக்கும், போக போக பழகிட்டிங்கன்னா ஈஸி. என்ன சொல்லியிருந்தோம் நம்ம ஃபஸ்ட்டு, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு அந்த சிம்பிள் உங்களை நோக்கி இருக்கிற மாதிரி நீங்கள் எப்படி உங்கள் நோட், உங்கள் பேப்பர் சால்வ் பண்ணுற பேப்பர் அப்படியே திருப்புங்க, அப்படி உங்களை நோக்கி திருப்புங்க, இந்த மாதிரி திருப்பிடுங்க. சாரி, தனியாக மீட்டர் மட்டும் தனியாக போகுது. ஓ மை காட். சரி, இந்த வரேன், இதை அப்படியே தனியாக எடுத்து வரேன். ஓகே, இந்த மாதிரி இருக்குது கரெக்டாக. என்ன செய்யணும் தெரியுமா, நீங்கள் அப்படியே வந்து இந்த மாதிரி திருப்புங்க. நம்மளுக்கு சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லி தருவாங்க. நம்ம மெத்தட் இது தான், நம்ம இப்படி தான் பண்ணுவோம், ஈஸியாக இருக்கும்.
இப்போ என்ன செய்யுங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, டேர்ன் ரைட்டா டேர்ன் லெஃப்டா, அகெயின் டேர்ன் ரைட். ரைட்னா எந்த டைரெக்ஷனில் போகும், இந்த டைரெக்ஷனில் போகும். அடுத்து நீங்கள் என்ன செய்யுங்க, முதல்ல ரெஃபரன்ஸ் தான், பேஸா டயக்ராம் படிச்சிருப்பீங்களே, சாரி மெக்கானிக்கலாக சிவில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சாரி தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே, இந்த மாதிரி வரும். இங்கேருந்து டேர்ன் ரைட்னா ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து டேர்ன் ரைட் எங்கே இருக்குது, டேர்ன் ரைட் 20 மீட்டர்ஸ் போகணும். மொத்தம் 50 மீட்ரு, இதில் 20 மீட்டர் என்ன செய்யணும், அப்போ இங்கே வந்து 20 மீட்டர் போகணும். கொஞ்சமாக போட்டுக்கலாம் 20 மீட்டர்ஸ். அப்போ கிராஸ் செக்கும் பண்ணிக்கணும் ஓகேங்களா. ரைட், மென் அகெயின் டேர்ன் ரைட் அண்ட் வாக் 40 மீட்டர்ஸ். ஓகேவா, ரைட். இப்போது இது இந்த டைரெக்ஷனில் போய்கிட்டு இருக்கா, அப்படியே வாங்க, இந்த டைரெக்ஷனில் இருக்குது. முதல்ல தாங்க கஷ்டமாக இருக்கும், போக போக உங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். 20 மீட்டருக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன், என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், சிம்பிள். இது அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக வைங்க, ஸ்ட்ரைட்டாக வச்சு ரைட்லேருந்து லெஃப்ட் என்ன அந்த மாதிரி பிரிங்க. என்ன சொல்கிறாங்க, அகெயின் டேர்ன் ரைட்டா, மென் டேர்ன் ரைட் தான், வாக்குடு 40 மீட்டர். நமக்கு அது தேவையில்லை. ரைட்டா லெஃப்டா, ரைட்னா எப்படி போகும், இப்படி போகும். ஓகே, இப்போ அப்படியே மறுபடியும் பழைய பொசிஷன் கொண்டு வந்துடுங்க. பேப்பரை திருப்புறது தாங்க இருக்குங்க, நீங்கள் இந்த தாளை திருப்பி யூஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். அப்போ நீங்கள் மேலே போகணும்னு அர்த்தம் ஓகேங்களா. ரைட்டு, அப்போது இங்கேருந்து மேலே போகணும் 50 மீட்டர். நான் அழிச்சிட்றேன் 50 மீட்டரை, அங்கே போடுறேன், மேலே போடுறேன். ரைட்டு, 20 மீட்டர் ட்ராவல் பண்ணியாச்சு. 20 மீட்டர் ட்ராவல் பண்ணுறதே மோசமாக தான் இருக்குது. தவிர முதல்ல 50 மீட்டர் இது கரெக்டா, இது 50 மீட்டர், இது 40 மீட்டர், அப்புறம் இது 20 மீட்டர். 20 மீட்டர் ட்ராவல் பண்ணி அடுத்தது அகெயின் 40 மீட்டர் என்ன ரைட் போனால் இந்த மாதிரி போகும். 40 மீட்டர் ட்ராவல் பண்ணால் இங்கே வரைக்கும் போகும். இது 40 மீட்டர் ஓகேங்களா. அனூப் அவர் பேர் பார்ப்பாங்க. அனூப் வந்து இங்கே வந்துட்டார் ஓகேங்களா. 7 ஆரம்பித்து இப்படியே வந்து இங்கே வந்துட்டார். ஹவு மெனி மீட்டர்ஸ் இஸ் தி ஃப்ரம் ஹிஸ் ஒரிஜினல் பொசிஷன். ஒரிஜினல் பொசிஷன் எங்கே இருக்குது, ஒரிஜினல் பொசிஷன் இங்கே இருக்குது. இது ஒரிஜினல் பொசிஷன், அனுப்புடைய ஒரிஜினல் பொசிஷன். இப்போ ரீச் ஆன பொசிஷன் எங்கே பொசிஷன், இந்த பொசிஷன் ஓகேங்களா. இது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. என்ன டிஸ்டன்ஸு, சிம்பிள் கொஸ்டின் பாருங்கள். மொத்த ட்ராவல் பண்ணது 50 மீட்ரு கரெக்டுங்களா. இதுலேருந்து இது வரைக்கும் என்ன 20 மீட்ரு. அப்போ ரெஸ்ட் எத்தனை இருக்கும், 30 மீட்ரு. ஈஸியான கொஸ்டினா. அதுக்கு நீங்கள் கரெக்டாக டயக்ராம் போட தெரியணும் உங்களுக்கு. இது போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. ஆப்ஷன் பி போட்டிருந்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா. ரைட், எக்ஸ்ப்ளனேஷன் ரொம்ப ஸ்லோவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. ஓகே, நான் எல்லாருக்குமே புரியணுங்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்லோவாக கொண்டு போகிறேன். ஓகே, ஏன்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரியான இது கிடையாது. ஸோ ஃபாஸ்ட்டாக போக நினைக்கிறவங்க நீங்கள் வந்து வேணால் நீங்கள் டயத்தை கூட்டி வைங்க, அவ்வளோதான். ரைட், அகெயின் SSC JEE 2011 இந்த கொஷின் சால்வ் பண்ணுங்கள் பார்ப்போம். வீடியோ பாஸ் பண்ணுங்கள், ஓனாக சால்வ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எத்தனை கொஷின் கரெக்டாக போட்டிருக்கீங்கன்னு. ஓகே, அகெயின் நார்த்து வெஸ்ட்னு வருது பாருங்கள். என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு டயக்ராம். அந்த டைரக்ஷன் மறந்துடாதீங்க, சொல்லிட்டேன். நல்ல மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம RRB கொஷின் அப்புறம் TNPSC கொஷினும் டைரக்ஷன் பேஸ்டாக சால்வ் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் இந்த வீடியோக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்கிறத பார்த்து தான் நான் கன்டினியூ பண்ணணும், பார்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து யூடியூப் கோர்ஸ் உங்களுக்கே தெரியும், நமக்கு 1 பைசா வராது யூடியூப்லேருந்து. இப்போதைக்கு சொல்கிறேன், 1000 வியூஸ்க்கு மேலே போனால் தான் $1 தருவான். அதனால் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. எனக்கும் டயர்ட் ஆகும்ல, என்ன அதையும் பார்க்கணும். ஓகே, நிலேஷ் வாக்கடு 3 கிலோமீட்டர் வெஸ்ட்டு. இங்கேருந்து நிலேஷ் வந்து பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் போகிறாரு. ஓகே, 3 கிலோமீட்டர்ஸ். கே மட்டும் போட்டுமா, கே மட்டும் இருக்கட்டும், கரெக்டாக இருக்கும். அங்கேருந்து ரைட் மூவ் ஆகுறாரு. நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி சமயங்களில் இப்படி முதல்ல போட்டுக்கோங்க. ரைட், இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து புரியணுங்கிறதுக்காக நான் பண்ணுறேன் ஓகேங்களா. இதை அப்படியே ரொட்டேட் பண்ணுறேன். நீங்கள் என்ன செய்யணும், நான் ரொட்டேட் பண்ணுறேன், நீங்கள் ரொட்டேட் பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் நோட் புக்கை இல்லை நீங்கள் சால்வ் பண்ணக்கூடிய பேப்பர் நீங்கள் என்ன செய்யணும், அப்படியே உங்களை நோக்கி திருப்புங்க. நீங்கள் எழுதுறீங்க பார்த்தீங்களா, உங்கள் மூக்கை நோக்கி திருப்புங்க ஓகேங்களா. திருப்பிக்கிட்டு டேர்ன் ரைட். ரைட்னா இந்த டைரக்ஷன், ரைட்னா இந்த டைரக்ஷன். அப்புறம் மறுபடியும் என்ன செய்யுங்க, உங்கள் நோட்டை அப்படியே நீங்கள் சால்வ் பண்ணுற இந்த பேப்பரை அப்படியே திருப்பி நேராக கொண்டு வாங்க. நேராக கொண்டு வந்தீங்கன்னா எந்த டைரக்ஷன் சொல்கிறாங்க, மேலே போகணும் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா. எத்தனை, ஃபஸ்ட்டு 3 கிலோமீட்டர் போயாச்சு. தென் டேர்ன் ரைட். ஃபஸ்ட்டு வாக்கு 3 கிலோமீட்டர் அண்ட் டேர்ன் ரைட். அகெயின் வாக்கு 2 கிலோமீட்டர். வெயிட் பண்ணுங்கள், அகெயின் வாக்கு 2 கிலோமீட்டர். அப்போ 2 கிலோமீட்டர் மேலே ரைட்டாக போகிறதுன்னு வரும் ஓகேங்களா. கொஷின் தப்பாக டைப் பண்ணாமல் அதையும் கொஞ்சம் கவனிக்கணும். ரைட், இது 2 கிலோமீட்டர். பாருங்க, சால்வ் பண்ணிடுவோம்.
அடுத்து நம்ம பார்க்கலாம். அங்கேருந்து டேன் லெஃப்ட் அப்படிங்கிறாங்க. இது ஈஸி, நமக்கு மேலே டைரக்ஷனாக ஈஸி. டேன் லெஃப்ட்னா எப்படி? இப்படி. டேன் லெஃப்ட்னா எப்படி? இதுக்கு நீங்கள் எதுவுமே கஷ்டப்பட வேண்டாம். எத்தனை கிலோமீட்டர் போகுது? 5 கிலோமீட்டர் போகுது. கரெக்டு தான். கொஸ்டின் கரெக்டு தான். 5 கிலோமீட்டர். ஓகே ரைட்டு. இது 2 கிலோமீட்டர். இது 2 கிலோமீட்டர். ஓகேவா? இந்த சிம்பிள்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஃபைனலி ஹீ டேர்ன்ட் லெஃப்ட் அண்ட் வாக்டு 2 கிலோமீட்டர். இது அப்படியே வந்து எடுத்துக்கோங்க. என்ன செய்யணும்? அந்த உங்கள் நோட்டை நீங்கள் இந்த என்டையர் கிராஃபை என்ன செய்யுங்க, உங்களை நோக்கி அப்படியே திருப்புங்க. ஓகேங்களா? நான் என்ன செய்கிறேன்னா, எனக்கு எங்கிட்ட இப்போ திருப்ப முடியாது. நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, நான் தனியாக எடுத்து திருப்புறேன். ஓகே, இப்போது லெஃப்ட் தானே சொல்கிறாங்க. டேன் லெஃப்ட் ஹேண்ட் வாக்கு 2 கிலோமீட்டர். லெஃப்ட்னா அந்த டைரக்ஷன். லெஃப்ட்னா இந்த டைரக்ஷன் அப்படியே போட்டுட்டு அப்படியே நீங்கள் என்ன செய்யுங்க, அப்படியே நீங்கள் திருப்பிடுங்க நேராக. பழைய பொசிஷனுக்கு கொண்டு வந்துடுங்க. அப்போது கீழே கொண்டு வரணும்னு அர்த்தம். எத்தனை கிலோமீட்டர்? 2 கிலோமீட்டர். அப்படியே கீழே 2 கிலோமீட்டர் எட்டு வாங்க. 2 கிலோமீட்டர். 2 கிலோமீட்டர். இன் விச் டைரக்ஷன் இஸ் நிலேஷ் ஃப்ரம் ஸ்டார்டிங் பாயிண்டா? எந்த டைரக்ஷனில் நிலேஷ் இருக்காரு? ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து நிலேஷ் வந்து இப்போ வெஸ்ட் டைரக்ஷன் நோக்கி இருக்காரு. எஸ், வெஸ்ட் டைரக்ஷன் நோக்கி தான் இருக்காரு. பாருங்கள், நிலேஷ் வந்து இங்கே ஆரம்பித்தார் அவரோட பயணத்தை. அப்படியே போயிட்டு இங்கே முடிச்சிட்டாரு. இப்போ நிலேஷ் வந்து இந்த இடத்துல இருக்கார். ஸ்டார்டிங் பாயிண்டில் இருந்து பார்க்கும்போது நிலேஷ் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் டைரக்ஷனில் என்ன செய்கிறாரு? நிலேஷ் இருக்கார். ஆப்ஷன் சி. இந்த மாதிரி கொஷின் என்ன செய்யலாம்? எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எத்தனை கொஷின் ஆச்சு? 4 கொஷின் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். 5th கொஷின் சால்வ் பண்ணலாம் வாங்க. நீங்கள் இந்த கொஷினுக்கு எடுக்க வேண்டிய டைம் எவ்வளோ தெரியுமா? 40 செகண்ட்ஸ். கடன்னு போடணும். ஓகேவா? என்ன சார் நீங்கள் ஸ்லோவாக நடத்திட்டு என்ன சார் எங்களுக்கு மட்டும் ஃபாஸ்ட்டாக போட சொல்லி கேட்கக்கூடாது. நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறதுனால டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஓகே, நீங்கள் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இது 2012 கேட்கப்பட்ட கொஷின். ஓகே, நீங்கள் வந்து முதல்ல ஸ்லோவாக சால்வ் பண்ணுங்கள். முதல்ல கரெக்டாக சால்வ் பண்ண பழகுங்க. அடுத்தது ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரேசி. ஓகேவா? ராம் ஸ்டார்ட் வாக்கிங் blah அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் என்ன செய்யணும்? டயக்ராம் எடுத்துக்கங்க. டயக்ராம் மஸ்ட்டு. இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸுக்கும் முக்கியம். ஓகேங்களா? அதாவது டிஎன்பிஎஸ்சிலாம் தேவையில்லைன்னு நினைக்கக்கூடாது. டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் நான் சால்வ் பண்ணி காட்ட போகிறேன். நார்த்து, சவுத்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு. ஓகே, இந்த கொஸ்டின் நீங்களே சால்வ் பண்ணலாம் ஓனா. ராம் ஸ்டார்டட் வாக்கிங் டுவார்ட்ஸ் ஈஸ்ட் டைரக்ஷன் நோக்கி போகிறாரு. 1 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் அப்போது 1 கிலோமீட்டர் வந்து ராம் வந்து என்ன செஞ்சிருக்காரு? ட்ராவல் பண்ணியிருக்காரு. இங்கே மாத்திரேன். இங்கேருந்து 1 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஓகே, 1 கிலோமீட்டர் ராம் வந்து வாக் பண்ணுறாரு. 1K. அடுத்தது he turned south and walked 5 கிலோமீட்டர்ஸ். அப்போ ஈஸியாக சொல்லிடலாம். 5 கிலோமீட்டர் வந்து சவுத்துனா இங்கேருந்து கீழே. ஐயோ சாரிங்க, நான் கொஞ்சம் லோக்கல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். சப்பன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. 5 கிலோமீட்டர்ஸ். இது நெக்ஸ்ட் டைம் ரிப்பீட் பண்ணாமல் பார்த்துக்கிறேன். அண்ட் he turned east. ஈஸியாக இருக்குது பாருங்கள். ஈஸ்ட் அண்ட் 2 கிலோமீட்டர் மறுபடியும் வாக்கிங். இங்கேருந்து ஈஸ்ட் டைரக்ஷன். இங்கே திருப்பி வைக்க வேண்டிய தேவையே இல்லை. இந்த வெஸ்ட் ஈஸ்ட்லாம் சொல்லிட்டாங்கன்னா ஈஸியாக நீங்களே சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். 2 கிலோமீட்டர்ஸ். ஓகே, அடுத்தது ஃபைனலி he turned to north and walked 9 கிலோமீட்டர்ஸ். நார்த்னா எங்கேருந்து? இங்கேருந்து நார்த் டைரக்ஷனாக இவ்வளோ தூரம் போகும். 9 கிலோமீட்டர்ஸ் வாக்கு. இங்கேருந்து இங்கே வரைக்கும் 5 கிலோமீட்டர்ஸ் நமக்கு தெரிஞ்சது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இங்கேருந்து இங்கே 4 கிலோமீட்டர்ஸ் போனால் 9 கிலோமீட்டர்ஸ் ஆச்சு. ஓகேங்களா? இது எத்தனை கிலோமீட்டர்? இது 5 கிலோமீட்டர்ஸ். இது எத்தனை கிலோமீட்டர்? இது 4 கிலோமீட்டர்ஸ் போகணும். அப்படி போனால் தான் மொத்தம் எத்தனை? 9 கிலோமீட்டர்ஸ். மொத்தம் 9 கிலோமீட்டர்ஸ். ஸோ அவர் பேர் என்ன? ராம். ராம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணார், இங்கே முடிச்சிட்டாரு. ஓகே, இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க? ஹவு ஃபார் இஸ் ஹீ ஃப்ரம் தி ஸ்டார்டிங் பாயிண்ட்? சூப்பர் கொஸ்டின் இது. இதை நான் ஏன்னு வச்சுக்கிறேன், இதை நான் பின்னு வச்சுக்கிறேன். ராமுடைய ஸ்டார்டிங் பொசிஷனில் நான் ஏன்னு வச்சுக்கிறேன். அவருடைய எண்டிங் பொசிஷனில் நான் வந்து பி அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஒரு பியூட்டிஃபுல்லான கொஸ்டின் கேது. ட்ரையாங்கிள், ரைட்? சாரி, நாட் ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். கரெக்டுங்களா? ஸோ இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ண வரீங்களா? வாங்க. இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் கேது. இது மாதிரி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே, கவனமாக இருக்கணும், ப்ரிப்பேர்டாக இருக்கணும். நம்ம தமிழில் கர்ணம் அப்படிம்பாங்க. என்ன? செங்கோண முக்கோணம். ரைட்? இது ஏ, இது பி. இது ரெண்டோட டிஸ்டன்ஸ் தானே கேட்குறாங்க. இது என்ன டிஸ்டன்ஸ்? 4 கிலோமீட்டர்ஸ். இது என்ன டிஸ்டன்ஸ் பாருங்கள். இது 1 கிலோமீட்டரா? அகெயின் 2 கிலோமீட்டர். 1 2 என்ன? 3 கிலோமீட்டர் ஆச்சு. 3 கிலோமீட்டர். அவ்வளோதான். 3K. அப்போ ஏபி என்னங்க வரும்?
இதை உட்காந்து நான் நடத்தினேன்னா ரொம்ப தப்பாக போயிடும். ஸோ நான் டேரெக்டாகவே போடுறேன். 4 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர். ஓகேங்களா, பேசிக்கான சம் இது. ஸோ 16 + 9 என்ன வரும்? 25. எனக்கு 5 வருது. ஸோ 5 கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிறது தான் ஃபைனல் ஆன்சர். ஸோ இந்த கொஷினுக்கு ஆப்ஷனில் இருக்கா 5 கிலோமீட்டர்ஸ்? எஸ், ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின். இந்த மாதிரி கொஷின் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகே ரைட், அடுத்த கொஷின் பார்க்கலாம் வாங்க. 2012 தான் அதுவும். நார்த் வெஸ்ட்னு போட்டுக்காங்க, பார்ப்போம். கண்டிப்பாக காம்ப்ளிகேஷன் இல்லாமல் இருக்காது. SSC JE 2012. ஓகே பாருங்கள், ஃபஸ்ட்டு போட்டுங்க தெளிவாக. இது மட்டும்தான் அதுக்கு ரொம்ப முக்கியம். 2 கொஷின் கன்ஃபார்மாக வருது பாருங்கள். ஒவ்வொரு இயரும் 2 கொஷின் கன்ஃபார்மாக கேட்டுறாங்க. நார்த்து, சவுத்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட். ஓகே ஆப்ஷன் பாருங்கள் என்னென்ன. கோயிங் 6 மீட்டர்ஸ் டு தி சவுத் ஆஃப் ஹிஸ் ஹவுஸ். ஓகே சவுத் வந்து 60 கிலோமீட்டர்ஸ் 60 மீட்டர்ஸ் போகிறாரா பாருங்கள். இங்கேருந்து 60 மீட்டர்ஸ் சவுத் டைரெக்ஷனில் போகிறாரு. முதல்ல நண்பர் யாராவது இருக்கலாம். ஓகே அடுத்தது கிரண் டர்ன் லெஃப்ட் அண்டு கோஸ் அனதர் 20 மீட்டர். மறுபடியும் பாருங்கள் என்ன சொல்கிறாங்க. 20 மீட்டர் வந்து லெஃப்ட் டைரக்ஷனில் போகிறாங்களாம். பாருங்கள் 60 மீட்டர். ஓகேங்களா, 60 மீட்டரோட வேண்டாம். நம்ம வந்து இப்போ இங்கேருந்து லெஃப்ட் எடுக்க முடியும். நான் என்ன சொல்லியிருக்கேன், ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு நேரம் கொண்டு வந்துடுங்க. என்னடா இது சித்திரமாக இருக்கு. ஐயோ நல்லா தான் நான் போய்கிட்டு இருந்துச்சு. வந்துடுச்சு டேரக்ட் சச்சா. இப்போ லெஃப்ட் டைரக்ஷனாக எப்படி இந்த மாதிரி போகும். ரைட்டா, அப்போது அப்படி நேராக மறுபடியும் நார்மல் பொசிஷன் கொண்டு வாங்க. நார்மல் பொசிஷன்னா எப்படி இருந்துச்சு, இப்படி தானே இருந்துச்சு. அப்போ லெஃப்ட்னா எப்படி போகணும், இந்த டைரெக்ஷனில் போகணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. லெஃப்ட்னா எங்கே இருக்குது, 20 மீட்டர்ஸ் லெஃப்ட்டு. ஓகே அப்போ இங்கேருந்து லெஃப்ட் 20 மீட்டர்ஸ், இங்கேருந்து லெஃப்ட் 20 மீட்டர். ஓகேவா, ஸ்கேல் வச்சு அளக்க வேண்டாம். ஓகேவா, நீங்கள் டேரக்ட் சும்மா அப்படி போடுங்க. ரைட், அப்புறம் தென் டர்னிங் டு தி நார்த் ஹி கோஸ் 30 மீட்டர்ஸ். ஓகேவா, நார்த் டைரக்ஷன் நோக்கி எத்தனை மீட்டர் போகிறாங்க, 40 மீட்டர்ஸ் போகிறாங்க. ஓகே நார்த் டைரக்ஷன் அது ஈஸியாக போட்டுடலாம். இப்படி போகும் 40 மீட்டர்ஸ். இங்கேருந்து 40 மீட்டர்ஸ், மொத்தம் 60 மீட்டர். இந்த இதை வந்து மாற்றி போடுறேன். 60 மீட்டர்ஸ் இங்கே போடுவோம். 60 மீட்டர்ஸ் 40 மீட்டர்ஸ். ஓகே இந்த அளவுக்கு போயிருக்கலாம். 40 மீட்டர்ஸ்னால் அக்யூரேட்டாக போட முடியாது, ஓரளவுக்கு நம்ம அப்ராக்சிமேஷனாக போடுறோம். ரைட், அடுத்தது என்ன சொல்கிறாங்க, அண்ட் தென் ஸ்டார்ட் வாக்கிங் டு ஹிஸ் ஹவுஸ். இன் விச் டைரக்ஷன் இஸ் ஹவுஸ். என்னங்க அது விசித்திரமாக இருக்குது கேள்வி. ரைட்டு, தென் ஸ்டார்ட் வாக்கிங் டு ஹிஸ் ஹவுஸ். இன் விச் டைரக்ஷன் இன் ஹிஸ் ஹவுஸ். ஓகே 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 கரெக்டாக தான் கரெக்டாக. டைரக்ஷன் கேட்குறாங்க கரெக்டுங்களா, அவங்க என்ன கவுண்ட்லாம் கேட்கல, என்ன டைரக்ஷனில் வீடு இருக்குன்னு கேட்குறாங்களா. நார்த்துக்கு வெஸ்ட்டுக்கு இல்லை, இந்த டைரக்ஷன் தானே இருக்குது வீடு. பாருங்க ஒரு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்குது. ரைட்டா, ஓகே இந்த மாதிரி இருக்குது. இப்போது என்ன டைரக்ஷன் கேட்குறாங்களா, இங்கேருந்து இந்த டைரக்ஷனில் இருக்குது வீடு இருக்குது. அப்போ இது என்ன டைரக்ஷன், இது நார்த்து வெஸ்ட்டு. நார்த் வெஸ்ட் ஆப்ஷனில் இருக்கா, எஸ் ஆப்ஷன் பி. நான் கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டு வரேன், 1 செகண்ட் அப்படி இருங்க. எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது இந்த கொஷின். 2012 தானே, 2012 என்னுடைய பேப்பர் இருக்குது, டவுட்டாக இருக்குது. இது கொஞ்சம் ஒரு வித்தியாசமாகவும் இருக்குது. அப்புறம் வந்து நான் பாட்டுக்கு ஏன் இஷ்டத்துக்கு ஹேண்டில் செய்யக்கூடாது. 2012 எஸ் ஓகே. எஸ் நார்த் வெஸ்ட் இஸ் ரைட் ஆன்சர்.
சின்ன குழப்பமாக இருந்துச்சு. கரெக்ட். ஓகே ரைட். அது பியூட்டிஃபுல்லான கொஸ்டின் இது. சால்வ்டு. எத்தனை நிமிஷம் சால்வ் பண்ணியிருக்கோம்? ஓகே 2012 சால்வ் பண்ணிட்டோமா? இப்போ 2013 SSC JEE 2013 கொஸ்டின் இப்போ சால்வ் பண்ண போகிறது. ஓகே பாருங்கள், SSC JEE 2013. ஓகே ஃபர்ஸ்ட் என்ன? ஃபர்ஸ்ட் டயக்ராம். அதை வச்சு சம்மே நம்ம சால்வ் பண்ண முடியும். ரைட். டைரக்ஷன் நார்த்து, சவுத், வெஸ்ட், ஈஸ்ட். ஓகே ரைட். என்ன சொல்கிறாங்க? தி டோர் ஆஃப் பிரியாஸ் ஹவுஸ் ஃபேஸஸ் தி ஈஸ்டா. ஓகே. From the back side of the house, he walks straight 50 meters. Then turns to right and walks 50 meters again. Finally, she turns to me. Okay. அப்போ இந்த வேர்டு தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, மிஸ் ஆகுது. ஓகே turns to me right. Okay and walks 50 meters again. Okay இருக்கட்டும், அப்படியே சால்வ் பண்ணுவோம். And finally she turns towards the left and stop after walking 25 meters. Now Priya is facing which direction? Priya is facing which directionங்கிறது தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஓகேங்க, நம்ம இப்போ சால்வ் பண்ணலாம். தி பிரியாவுடைய ஹவுஸுடைய டோர் எடுத்துக்கங்க. நான் வந்து பிரியா ஹவுஸ் வந்து இப்படி வரைகிறேன். ஓகே, ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இப்படி நான் வரைஞ்சிக்கிறேன். இதுதான் வீடு. ஓகேங்களா? இந்த வீடு வந்து ஈஸ்ட் டைரக்ஷனில் இருக்குன்னு சொல்கிறாங்க. பேக் சைட்லேருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க பிரியா. ஓகேங்களா? அப்போது நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்கே வரைஞ்சி வச்சுக்கிறேன். இது பிரியாவுடைய வீடு. ஓகே, அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் டைரக்ஷனில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இது பிரியாவுடைய வீடு. ரொம்ப மோசமாக இருக்குடா டயக்ராம், வெயிட் பண்ணுங்கள், நீட்டாக போடுவோம். பிரியாவுடைய வீடு ஈஸ்ட், டோர் வந்து என்னவா இருக்குது? ஈஸ்ட் டைரக்ஷனில் இருக்குது. வீடுடைய பேக் சைடில் இருந்து பிரியா என்ன செய்கிறாங்க? நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? ரைட்டு. சி வாக் ஸ்ட்ரைட் 50 meters. ஈஸ்ட் டைரக்ஷனில் அவங்களுடைய வீடு டோர் இருந்துச்சு அப்படின்னா பேக் சைடு என்ன டைரக்ஷனில் இருக்கும்? வெஸ்ட் டைரக்ஷனில் இருக்கும். இது நம்ம அப்ராக்சிமேட் பண்ணிக்க வேண்டியதான். நான் சும்மா அங்கேருந்து எடுக்கிறேன். ஓகே, எத்தனை மீட்டர் நடக்கிறாங்க? 50 meter. ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இங்கேருந்து வரைகிறேன். ஓகேங்களா? இதை வந்து 50 meter வச்சுக்கலாம். ஓகே ரைட். அடுத்தது தென் turns to right and walks 50 meter. ஸோ இந்த டைரக்ஷனில் இருக்குது. இங்கேருந்து நம்ம வந்து ரைட் டைரக்ஷன்னா என்ன, நான் என்ன சொல்லியிருக்கேன் மறுபடியும் திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன். இந்த டைரக்ஷனில் இருக்குன்னா நீங்கள் என்ன செய்யணும்? டக்குன்னு ரொட்டேட் பண்ணுங்கள். உங்களுடைய பேப்பரை ரொட்டேட் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரோவாக வந்து ரொட்டேட் பண்ண தேவையில்லை. ஓகே, நீங்கள் இப்போ தான் பிகினர் ஆகிங்கன்னா ரொட்டேட் பண்ணுங்கள். என்ன டைரக்ஷன் போகணும்? அடுத்து ரைட் டைரக்ஷன். ஓகே, ரைட் டைரக்ஷனாக இந்த டைரக்ஷன். மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றேன். உங்கள் நோட்டை மறுபடியும் பழைய இடத்துக்கு கொண்டு வந்துடுங்க. ஓகே, நேராக மேலே போகும். மேலே போனால் மேலே எத்தனை சொல்லியிருக்காங்க? 50 meters. 50 meters முதல்ல நடந்தாச்சு. அடுத்தது 50 meters இங்கேருந்து மேலே. ஓகே ரைட். அகெயின் ஃபைனலி சி டர்ன் டுவார்ட்ஸ் தி லெஃப்ட். ஓகே, இங்கேருந்து லெஃப்டில் என்ன அந்த டைரக்ஷன்? ஸ்டாப் வாக்கிங், சாரி, லெஃப்ட் அண்ட் ஸ்டாப்ஸ் வாக்கிங் ஆஃப்டர் 25 meter. 25 meter வரைக்கும் போகிறாங்க. இங்கேருந்து 25 meter வரைக்கும் போகிறாங்க. நம்ம ஏன் இங்கேருந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எடுத்தோம் அப்படின்னா, இந்த கொஸ்டினில் ஆப்ஷனில் பாருங்கள் எதுவும் நம்பர் கொடுக்கல, டைரக்ஷன் தான் கேட்குறாங்க. ஸோ நான் வந்து ஒரு அப்ராக்சிமேஷனாக எடுத்திருக்கேன். ஓகேங்களா? நவ் பிரியா இஸ் ஃபேஸிங் விச் டைரக்ஷன்? பிரியா வந்து எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணுவாங்க? வெஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஓகே, பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இது SSC JEE 2013 கேட்கப்பட்ட கொஸ்டின் தான். பார்க்கலாம் வாங்க. SSC JEE 2013 RRB எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். TNPSC எக்ஸாம்ஸுக்கு படிக்கிறவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே சார், அப்படி ஜிஎஸ் நடத்துங்கன்னு கேட்டுறாதீங்க என்கிட்ட. ஜிஎஸ் நம்ம வந்து நடத்தலாம்னா நடத்த தான் செய்யலாம். ஓகே, ஆனால் எனக்கு அது உடன்பாடு இல்லை அவ்வளோவா. ஓகே,
நம்ம வேணால் ஆப்டி வேணால் நடத்தலாம், மற்றபடி இந்த ஹிஸ்ட்ரியில் நமக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, ஓப்பனாக சொல்கிறாங்க. நார்த்து, சவுத்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட். சார் ப்ரிப்பேர் பண்ணி நடத்தலாமேன்னு சில பேர் சொன்னாங்க. நான் அது சரி வராதுங்க. ஓகே, ஏன்னா நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. ஒரு விஷயத்தில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடியவங்கள்ட்ட நீங்கள் படிக்கிறது தான் நியாயமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ மறுபடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வைங்களேன், நடத்ததும் செய்யலாம், நடத்த முடியாமலாம் கிடையாது. எதுவுமே ஈஸியாக எல்லாம் நம்ம சின்ன வயசில் படித்தது தானே. ஹிஸ்ட்ரிலாம் ரிவைஸ் பண்ணுறது பிரச்சனை கிடையாது. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி அதில் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்களும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறது இன்னும் பெஸ்ட்டு. ஓகே, ஸோ அதனால தான் நான் அந்த பக்கம் வரல, எனக்கு இதுக்கே டைம் இல்லை ஓப்பனாக சொல்லணும்னா. ஓகே, நம்ம இது நடத்தலான்னு தான் நடத்துகிறேன். இப்போ டைரக்ஷன் நடத்துகிறேன், அடுத்தது சிலாகிசம் நடத்துவேன். என்ன நம்ம ஆல்ரெடி ஆர்ஆர்பி ஓரளவுக்கு நடத்தியிருக்கோம். ஸோ இப்போதைக்கு எஸ்எஸ்சி ஜேஇ, ஆர்ஆர்பி ஜேஇ நம்ம கவர் பண்ணணும்னு சொல்லி பண்ணுறோம். ஓகேங்களா, இப்போ இந்த கிளாஸ் மட்டும் வராது. சில பேர் நினைக்கிறீங்க நான் வந்து இது நடத்த ஆரம்பிச்சிட்டேங்கனால கோரை விட்டுருவேன். கிடையாது, கோர் தான் ஃபஸ்ட்டு. இது கோருக்கு என்ன சொல்கிறது, வெறும் சோறை சாப்பிட முடியாது, நம்ம கண்டிப்பாக தொட்டுக்கு ஏதாவது வேணும். கரெக்டுங்களா, வெறும் சோறை சாப்பிட்டு எஞ்சிக்க முடியுமா? முடியாது. குழம்பு வேணும், தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது இருக்கணும். அதுக்காக தான் நம்ம இது என்ன செய்கிறோம், நடத்திட்டு இருக்கிறோம். ஏன்னா நான் உங்களுக்கு வந்து சோறு கொடுத்துட்டேன். சோறு வந்து நம்ம சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய கோர் லெக்சர்ஸ். ஓகேங்களா, இது நம்ம என்ன நடத்துகிறோம் அப்படின்னா தொட்டுக்கிறதுக்கும் உங்களுக்கு சாப்பாடு தர்றேன். ஓகேங்களா, அப்படி தான் இதை நீங்கள் பார்க்கணுமே தவிர இவர் வந்து இதுக்கப்புறம் கோர் நடத்த மாட்டான்னு நினைக்கக்கூடாது. ட்ரிபிள் கோர் எப்பயுமே நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். 20 லெக்சர்ஸில் முடிச்சிருக்கோம் பாருங்கள். 21th லெக்சர்லேருந்து கிளாஸஸ் ரிப்பீட் ஆகும், ரீஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, ரைட். பாருங்கள், ராம் ட்ராவல்டு 6 feet டுவார்ட்ஸ் வெஸ்ட்டு. இங்கேருந்து சென்டர் பாயிண்ட் வச்சுக்கலாம். 6 feet அவர் போகிறாரு, 6 feet. ஓகேங்களா, 6 feet. அப்புறம் அங்கேருந்து டேர்ன் லெஃப்ட்டுன்ட்டாங்களா. அப்போ என்ன செய்யணும், டக்குன்னு உங்கள் பேப்பரை நீங்கள் திருப்புங்க. நீங்கள் சால்வ் பண்ணுற அந்த பேப்பரை அப்படியே திருப்புங்க. ஓகே, இங்கேருந்து என்ன லெஃப்ட்னா இந்த டைரக்ஷன், இந்த டைரக்ஷன். அப்போது கீழே எத்தனை போகணும், 8 feet போகணும். கீழே 8 feet, இங்கேருந்து 8 feet. இது எத்தனை ஃபீட்டு, இது 6 feet, இது 8. அடுத்தது என்ன, வாக்குடு அண்ட் வாக்குடு 50 feet அகெயினா. வெயிட், ஓகே, சாரி தப்பா படிப்பாங்க. தென் டேர்ன்டு லெஃப்ட் அண்ட் வாக்குடு 54 feet. தென் டேர்ன் லெஃப்ட் அண்ட் வாக்குடு 8 feet அகெயின். ஓகேங்களா, இங்கேருந்து 8 feet போகணும். இப்போ நீங்கள் எது லெஃப்ட்டு 8 feet போகணும். ஓகேங்களா, அதுக்கு நம்ம என்ன செய்யலாம், ஃபஸ்ட்டு டைரக்ஷனை மாற்றுங்க. இப்படி இருக்கா, இதை அப்படியே தனியாக எடுத்து வந்துட்ட பாருங்க. அப்படியே வந்து இதை ரொட்டேட் பண்ணலாம், ஸ்ட்ரைட்டாக வைக்கணும். உங்கள் மூக்கு நேரம் வைங்க. ஓகேங்களா, வச்சுட்டு நீங்கள் லெஃப்டாக ரைட்டான்னு பாருங்கள். லெஃப்ட்னா இந்த டைரக்ஷன் ஓகேங்களா. அப்புறம் மறுபடியும் பழைய டைரக்ஷன் எடுத்துவாங்க. எங்கே வருது, இங்கே வருது. எத்தனை சொல்லியிருக்காங்க, 8 feet 6 feet 8 feet போகணும். ஃபஸ்ட்டு வந்து 6 feet வந்து ட்ராவல் பண்ணியாச்சு. அப்புறம் அங்கேருந்து 8 feet. ஓகே, சாரி தென் டேர்ன் லெஃப்ட்டு. என்னங்க வெயிட் பண்ணுங்கள், 6 feet முதல்ல, அங்கேருந்து லெஃப்ட் ஒரு 8 feet. தென் இங்கேருந்து லெஃப்ட் என்ன 4 feet போகணுமா, 4 feet போகணும். ஓகேங்களா, அதான் நான் என்னடான்னு பார்த்தேன். 4 feetனா இங்கேருந்து லெஃப்ட்னா இந்த டைரக்ஷனு. ஓகேங்களா, இங்கேருந்து லெஃப்ட்னா இந்த டைரக்ஷன். 4 feet போகணும். எத்தனை ஃபீட்டு, 4 feet. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அண்டு வாக்குடு அண்டு 4 feet போயாச்சு. அடுத்து மறுபடியும் லெஃப்ட் போகணுங்கிறாங்க. இப்போது இந்த டைரக்ஷனில் இருக்கா, இதை நான் என்ன செய்கிறேன், மறுபடியும் அப்படியே திருப்பிடுவேன். இப்போது லெஃப்ட் டைரக்ஷன் போகணும். இப்படி மேலே போகணும்னு அர்த்தம். எத்தனை ஃபீட் போகணுன்னாங்க, 8 feet. 8 feet போயாச்சு, 8 feet. ஓகேங்களா, ஓகே. யார் ஒரு பேர் ராம் இங்கே ஆரம்பித்து இப்படியே வந்து இங்கே முடிச்சிட்டார். ஓகேங்களா, இப்போ என்ன கேட்குறாங்க, அவர் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருப்பார். இது ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏ, இது எண்டிங் பாயிண்ட் பி. ஓவரால் எத்தனை, 6 feet. இங்கேருந்து இங்கே வரைக்கும் எத்தனை டிஸ்டன்ஸு, 4 feet. அப்போ எத்தனை ஃபீட்டு, 2 feet. ஈஸியான கொஷின் அது. இது மாதிரிலாம் கொஷின் கேட்டாங்கன்னா கடகடன்னு 30லேருந்து 40% ஆன்சர் போட்டு என்ன செஞ்சிடணும், நீங்கள் ஜம்முன்னு ஜாலியாக இருந்துடணும். ஓகேங்களா, ஒரு மார்க்குமே முக்கியம். ஓகே, வெயிட், என்னங்க இது, என்ன பொருள். ஓகே, இது வந்து 2013 அப்போது 2014. ரைட்டு, இது கொஞ்சம் சேலஞ்சிங்கான கொஷினாக இருக்கும் போலையே. எஸ்எஸ்சி ஜேஇ 2014 இல்லை, இது சேலஞ்சிங்கான கொஷின் தான். அது வேறாக சொல்ல முடியுது, பார்த்தாலே தெரியுது. கைட்டு பேரலோகிராமு ரோம்பஸ் ட்ரெபிசியமா,
ரைட்டு பார்ப்போம் வாங்க. என்ன இருந்தால் என்ன ஒரு கை பார்த்துருவோம். 2014 ஃபஸ்ட் அவங்க கொடுத்த ஹிண்டை வச்சு நம்ம என்ன செய்யலாம், டயக்ராம் வரைஞ்சிடலாம். நார்த் ஈஸ்ட் ஓகே, அப்போ ரைட்டு வாங்க. இதுவும் அதே தான். என்ன சேலஞ்ச் இருக்குன்னு பார்ப்போம். சிலங்களில் இந்த மாதிரி கேட்பாங்க, ஸ்கொயரு, க்யூப்பு, என்ன இது கேட்டுக்காங்க பார்த்தீங்களா, ட்ரெபிசியம், ரோம்பஸ், அப்புறம் பேரலோகிராம், கைட்டும் பேரலோகிராமும் நிறைய பேருக்கு ஈஸியாக தெரியும். ரோம்பஸ் அவ்வளோ யாருக்கும் தெரியாது என்ன. அப்புறம் வந்து ட்ரெபிசியமும் வந்து அவ்வளோ ஓரளவுக்கு தெரியலாம். ட்ரெபிசியம் வந்து இந்த மாதிரி இருக்கும், இந்த இருக்குல்ல இந்த மாதிரி இருக்கும். இதுதான் ட்ராப்சியம் வாங்க, ட்ரெபிசியம் வாங்க. இதில் நிறைய வெரைட்டி இருக்குது ஓகேங்களா. ரைட், பேரலோகிராம் நமக்கு தெரியும் ஆல்ரெடி, கைட்டும் நமக்கு ஆல்ரெடி தெரியும். கைட்டு இந்த மாதிரி இருக்குன்னு தெரியும். ஓகே, நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். ஃபஸ்ட்டு நம்ம டைரக்ஷனை போட்டுடலாம் வாங்க. நார்த்து, சவுத், வெஸ்ட்டு, ஈஸ்ட். ஓகேங்களா, எனக்கு நான் சேஞ்ச் பண்ணுறேன். என்ன கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃப்ரம் பாயிண்ட் ஏ ரவி வாக்ஸ் 5 கிலோமீட்டர் நார்த் வெஸ்ட் டு பாயிண்ட் பி. போச்சு, நார்த் வெஸ்ட்னா இந்த டைரக்ஷனா. இங்கேருந்து பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு வந்து ரவி என்ன செய்கிறாரு, 5 கிலோமீட்டர்ஸ் வாக் பண்ணுறாரு. ஓகே, 5K ரைட். அப்போ இது ஏ, இது பி, இது ஏ, இது பி. ஓகேவா. அப்புறம் ஹி வாக்ஸ் 10 கிலோமீட்டர் சவுத் டு பாயிண்ட் சி. சவுத்னா இங்கேருந்து பாயிண்ட் சி நான் கீழே வரும். ஓகேங்களா, இங்கேருந்து கீழே வாங்க. எத்தனை கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர். அளவு நமக்கு கன்ஃபார்மாக தெரியாதுங்க இவ்வளோ தூரம் வருமானட்டு, ஒரு அப்ராக்சிமேஷனாக தான் நான் சொல்கிறேன். ஓகே, அதுக்கு நம்ம வந்து கால்குலேஷன் போட்டு பார்க்கணும். கால்குலேஷன்லாம் போட்டு பார்க்குறது தான் நான் டைம் போயிடும். அப்போ இது பாயிண்ட் சி ரைட். ஃப்ரம் பாயிண்ட் சி ஹி மூவ்ஸ் 5 கிலோமீட்டர் நார்த் ஈஸ்ட் டு ஆப்ஷன் சார் பாயிண்ட் டி. ஓகேங்களா, நார்த் ஈஸ்ட்னா என்ன டைரக்ஷன், இந்த டைரக்ஷன். இந்த டைரக்ஷன்னா இது இங்கேருந்து இப்படி வரும். ஆனால் இப்படி வர வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா, இப்படி போக முடியாது. இங்கே வரைக்கும் போகலாம், இந்த மாதிரி இந்த அளவுக்கு போகலாம், இந்த அளவுக்கு போகலாம் வைங்களேன், இந்த அளவுக்கு போக வாய்ப்பு இருக்குது. ஓகே ரைட்டு, இது நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன். இது கண்டிப்பாக இதை தாண்டியும் போக வாய்ப்பு கிடையாது. ஓகே, அப்போ நான் இதை வச்சுக்கிறேன் பாயிண்ட் டி. ஓகே, அடுத்தது என்ன சொல்கிறாங்க, ஃப்ரம் பாயிண்ட் டி ஹி வாஸ் பேக் டு பாயிண்ட் ஏவா. ஓகே, அப்போ டியிலேருந்து ஏக்கு மறுபடியும் போகிறான். எப்படி போகிறான், இஃப் ரவி ஆல்வேஸ் வாக் இன் ஸ்ட்ரெயிட் லைன். பார்த்தீங்களா, இது ஏன் இவ்வளோ தூரம் போகாது அப்படின்னா, ரவி வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் தான் எப்பவுமே போவானா. சரி ரைட்டு, அப்போ இங்கே போகிறான். ஓகேங்களா ரைட்டு. அப்போ என்ன இது வந்து ஃபிகரை ட்ரேஸ் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. இது பாருங்கள், இது பார்க்க எப்படி இருக்குது, கைட் மாதிரி இருக்கா, இல்லை கைட் இந்த மாதிரி இருக்காது, பேரலோகிராமும் இந்த மாதிரி இருக்காது, ரோம்பஸும் இந்த மாதிரி இருக்காது. ட்ராப்சியம், எஸ் ட்ராப்சியம் தான் இந்த மாதிரி. இப்போ தான் சொன்னேன் ட்ராப்சியம். இது பாருங்கள், பார்க்குறது ட்ராப்சியம் மாதிரி இருக்கா. இது ஆக்சுவலாக நான் வந்து அவங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி நம்ம போட்டிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி வரும். 5 கிலோமீட்டர்ஸ் அந்த பக்கமாக போய், அப்புறம் இங்கே போய், அப்புறம் இங்கே போய் அகெயின். எஸ் ட்ராப்சியம் தான் அது. யா, ஏ பி சி டி. எனக்கு இந்த ஏக்கும் டிக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கால்குலேட் பண்ணணும். ஆனால் அது நமக்கு தேவையில்லை. சம்மில் என்ன கேட்குறாங்க, இது என்ன கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. இது ஒரு பியூட்டிஃபுல்லான கொஸ்டின். இதெல்லாம் ஈஸி டு மாடரேட் டு டஃப் லெவல் கொஸ்டின். இதெல்லாம் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்கிறேன். பிகினர் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இது நல்ல கொஸ்டின், டீட்டெயிலான கொஸ்டின். எஸ்எஸ்சி சிஜிஎல் தெரியுமா, மண்டபத்திரம்னு கேட்கக்கூடாது. ஓகேங்களா, இது எஸ்எஸ்சி ஜேஇ, இது வந்து சிஜிஎல் கிடையாது. ஓகேங்களா, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இது ஜேஇ லெவல் எக்ஸாமு. என்ன கோர் எக்ஸாம் படிக்கக்கூடியவங்களுக்குலாம் வந்து ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் நீங்கள் யோசிக்கக்கூடாது. இதுவே எனக்கு என்ன ஹை லெவல் தான். ஓகே ரைட், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைனல் கொஸ்டின். ராம் ஸ்டார்டட் ஃப்ரம் ஹிஸ் ஹவுஸ் ட்ராவல்டு. ஓகே சவுத்துன்ட்டாங்க. அப்படின்னா நம்ம சிம்பிளாக டயக்ராம் போட்டுடலாம். பார்க்கலாம் இந்த வீடியோக்கு எவ்வளோ சப்போர்ட் வருதுங்கிறது பொறுத்து தான் நான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக லெக்சர்ஸை வந்து போஸ்ட் பண்ணணும். எனக்கு வந்து ஆர்வத்தை கொடுங்க தொடர்ந்து கிளாஸ் வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு. தயவு செஞ்சு வீடியோ பார்க்குறவங்க ஜஸ்ட் வீடியோ மட்டும் பார்த்துட்டு சைலண்டாக போகாமல் கமெண்ட்டை போடுங்க. நீங்கள் கமெண்ட் போட்டிங்கன்னா ஒரு புள்ளியாவது வச்சுட்டு போங்க. அப்போ தான் வந்து யூடியூப் என்ன செய்வாங்க, ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, யூடியூப் அல்காரிதம் அப்போ தான் ரெக்கமெண்ட் பண்ணும், புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து கண்டுக்காமல் விட்டிங்கன்னா சேனல் அப்படியே கிடக்கும். நான் இப்போ எப்படி கிளாஸ் போடுறது சொல்லுங்கள் பார்க்கலாம், எனக்கு டயர்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா ஓகே நாங்கள் கான்ட்ரிபியூஷன் தான் பண்ணுற மாதிரி வரும். கான்ட்ரிபியூஷன் பண்ணால் தான் என்னால் கிளாஸ் நடத்த முடியும். கரெக்டுங்களா? ஒரு ஒர்க் பண்ணுறோம்லங்க, உழைப்புக்கான ஒரு ஊதியம் வேணும்லங்க. நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா இது நிறைய இடத்துக்கு ஷேர் ஆச்சு அப்படின்னா நிறைய பேர் பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது எனக்கு அதில் ஒரு பணம் கிடைக்க போகுது. என்ன எனக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. ஸோ வீடியோ பார்க்குறவங்க, வீடியோ ப்ராக்டிஸ் பண்ணவங்க கட்டாயமாக வந்து என்ன செய்யுங்க, மக்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள்.
ஓகே, ராம் ஸ்டார்டட், எல்லாமே ராம் 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 என்ன பாவம் பண்ணாருன்னு தெரியல. ராம் ஸ்டார்டட் ஃப்ரம் ஹிஸ் ஹவுஸ் அண்ட் ட்ராவல் 3 கிலோமீட்டர் சவுத். ஓகே, இங்கேருந்து 3 கிலோமீட்டர் சவுத் டைரக்ஷன் நோக்கி போகிறாரு ராம். ஓகே, அடுத்தது தென் டர்ன்டு லெஃப்ட், 4 கிலோமீட்டர் லெஃப்ட் டைரக்ஷனில் போகிறாரு. பாருங்கள், இந்த டைரக்ஷனில் இருக்குது. நான் இப்போ என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, சிம்பிளி அப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள், நேராக வாங்க. இப்போது இங்கேருந்து லெஃப்ட் என்ன டைரக்ஷனு, சாரி நான் ரொட்டேட் பண்ணுற மாதிரி உங்களால் ரொட்டேட் பண்ண முடியாது. ஓகேங்களா, நான் உங்களை என்ன சொல்லியிருக்கேன், நீங்கள் சால்வ் பண்ணுற பேப்பரை உங்கள் மூக்கை நோக்கி திருப்புங்க. ஓகேங்களா, லெஃப்ட் என்ன 4 கிலோமீட்டர், லெஃப்ட் 4 கிலோமீட்டர் இந்த டைரக்ஷனில் போகும். மறுபடியும் பழைய டைரக்ஷன், மறுபடியும் உங்கள் நோட்டை திருப்பி வைங்க. திருப்பி இந்த டைரக்ஷன் காட்டுறேன் பாருங்கள், எப்படி இந்த டைரக்ஷன், அவ்வளோதான். அப்போது 4 கிலோமீட்டர், இது எத்தனை கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது இங்கேருந்து 4 கிலோமீட்டரா, ரைட்டு, 4 கிலோமீட்டர், 4 கிலோமீட்டர்ஸ். ஓகே, அடுத்தது அகெயின் ஹீ டர்ன்ட் ரைட் அண்ட் ட்ராவல் 3 கிலோமீட்டர். இங்கேருந்து ரைட் போகணும். அப்படின்னா என்ன, இது இப்படி இருக்குது. ஓகே, அடுத்து நான் என் வெப்கேம் மாற்றிட்டு வர்றேங்க, அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மூக்கு நேரம் வச்சுக்கோங்க. இங்கேருந்து ரைட் டைரக்ஷன், ரைட்னா இங்கே, ரைட்டா, அப்போ தான் எப்படி போகும், நேரம் வச்சா கீழே எத்தனை போகுது, அடுத்த ரைட் அண்ட் ட்ராவல் 3 கிலோமீட்டர், கீழே தான் வருது. அப்போ 3 கிலோமீட்டர்ஸ் கீழே. ஓகே, ராம் கீழே நிற்க போக போகிறாரு. அடுத்தது என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். ஃப்ரம் தேர் ஹீ டர்ன்ட் லெஃப்ட் அண்ட் ட்ராவல்டு 4 கிலோமீட்டர். ஓகேவா, ரைட். மறுபடியும் என்ன, ஃப்ரம் தேர் ஹீ டர்ன்ட் லெஃப்ட், இங்கேருந்து மறுபடியும் லெஃப்ட் டைரக்ஷன் போகிறாரு. இது அப்படியே போட்டோன்னா லெஃப்ட் டைரக்ஷன் எங்கே, இப்படி தானே போவார். இப்போ தான் பார்த்தோம். ஸோ இப்படி தான் போவார். எத்தனை கிலோமீட்டர் போகிறாரு, 4 கிலோமீட்டர்ஸ். ஓகே, நீங்கள் உங்கள் மூக்கு நோக்கி திருப்பி வச்சு பாருங்கள், ஈஸியாக புரியும். திருப்பி வச்சு டயத்தை வேஸ்ட் பண்ண விரும்பல, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நானும் போகிறேன். ஓகே, அட் வாட் டிஸ்டன்ஸ் இஸ் ஹீ ஃப்ரம் ஹிஸ் ஹவுஸ். போச்சுங்க, செம்ம கொஷின் இது. இது நல்ல கான்செப்ட் சொல்லான கொஷினுங்க. இப்போது இந்த இடத்துல இருக்குது, இந்த இடம் ஸ்டார்டிங் டைரக்ஷன் இருக்குங்களா, இப்படி வைங்க, ரைட்டா. சாரி, நான் வேறு கலர் யூஸ் பண்ணுறேன், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக என்னால் வித்தியாசப்படுத்தி காட்ட முடியும். ஓகேவா, இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு என்னென்ன டிஸ்டன்ஸ் தெரியும், நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் தெரியும், இந்த டிஸ்டன்ஸும் நமக்கு தெரியும். அப்போ நான் தனியாக என்ன செய்கிறேன், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தூக்கிட்டு வர்றேன். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பாருங்கள். ஐம் சாட்டிஸ்ஃபைட். ஐ ஹோப் இந்த லெக்சர்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக நான் நம்புகிறேன். இது ஏன்னு வச்சுக்கோங்க, இதை பின்னு வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங் டைரக்ஷன், எண்டிங் டைரக்ஷன். ஓகே, ஸ்டார்டிங் டைரக்ஷன் ஏ, எண்டிங் டைரக்ஷன் பி. இதுக்குள்ளே டிஸ்டன்ஸ் என்ன கேட்குறாங்க. இது என்ன வரும், ஓவராலாக என்ன வரும் பாருங்கள், 3 கிலோமீட்டர்ஸ். அடுத்து ஒரு 4 கிலோமீட்டர் போயிருக்கா, 4 கிலோமீட்டர் எத்தனை பொறுங்க பார்ப்போம். ஆஹா, பொறுங்க. முதல்ல 3 கிலோமீட்டர்ஸ், அகைன் ட்ராவல்டு 4 கிலோமீட்டர்ஸ், தென் அகைன் ரைட் 3 கிலோமீட்டர்ஸ், அகெயின் 4 கிலோமீட்டர்ஸ். அப்போ இது 3 கிலோமீட்டர் கரெக்டுங்களா. நான் ஏன் இதை மார்க் பண்ணாமல் விட்டேன். இப்போ 3 + 3 6. இது என்ன 4 கிலோமீட்டர், இது 4 கிலோமீட்டர், இது 3 கிலோமீட்டர் கரெக்டா. இது 3 கிலோமீட்டர்னா என்ன, 3 + 3 6 கிலோமீட்டர்ஸ். சிம்பிள். ஓகே, அடுத்தது பாருங்கள், இது 4 கிலோமீட்டர், அகெயின் ஒரு 4 கிலோமீட்டர். அப்போ இது என்ன 8. புரியுதா? யாருக்காவது புரியலன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா, கமெண்டில் சொல்லுங்கள். ஃபினிஷ்ட். அப்போ ஏபி என்ன வரும், ஏபி சிம்பிள், √6² + 8². அப்போது 48 + 64 100. அப்போ எனக்கு 10 கிலோமீட்டர்ஸ் வருது. இது ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். நல்ல கொஷின் அது, செம்ம டீசெண்டான கொஷின் அது. ஆப்ஷன் டி. ஓகே, ரைட். 1 செகண்ட் நான் ரிப்பீட் பண்ணுறேன். இது ஒரு பியூட்டிஃபுல்லான கொஷின், கான்செப்டான கொஷின். 2014 கேட்டிருக்காங்க பாருங்கள். என்ன, இது 3 கிலோமீட்டர்ஸ், இதுலேருந்து இது வரைக்கும் எத்தனை கிலோமீட்டர்ஸ் இங்கே பாருங்கள், 3 கிலோமீட்டர்ஸ். ஓகேங்களா, இது 3 கிலோமீட்டர், இதுவும் 3 கிலோமீட்டர் தான். ஓகே, அதே மாதிரி பாருங்கள், இது 4 கிலோமீட்டர்னா இதுவும் 4 கிலோமீட்டர் தான். இது ஆல்ரெடி 4 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ 4 கிலோமீட்டர் + 4 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர். இங்கே ஆல்ரெடி 3 கிலோமீட்டர் இருக்குது. இதுவும் சேம். அப்போ இதுவும் 3 கிலோமீட்டர் தான் இருக்க முடியும். ஓகேங்களா, ஸோ 3 + 3 6 கிலோமீட்டர். ஸோ இந்த வே நம்ம ஒரு 10 கொஸ்டின் பக்கமாக சால்வ் பண்ணியிருக்கோம். நீங்கள் 10க்கு எத்தனை கொஸ்டின் போட்டிங்க அப்படின்னு கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ ஒரு 30 பேர் தான் பார்க்குறீங்க அப்படின்னா 30 பேர் லைக் பண்ண ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா 30 பேரும் டிஸ்லைக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷன் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுங்கள்.
ஓகே, இந்த மாதிரியான லெக்சர்ஸ்லாம் வந்து கன்னியஸாக உங்கள் சேனல் நம்ம சேனலில் வந்து கன்னியஸாக நான் போஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கட்டாயமாக வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, கன்னியஸாக நம்ம கிளாஸஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நானும் ஃப்ரீக்வெண்ட்டாக போட ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோவுக்கு 100 வியூஸுக்கு மேலே போச்சுன்னா, ஜஸ்ட் வெறும் 100 வியூஸ், 10 லைக்ஸ் ப்ளஸ் 100 வியூஸ், ரொம்ப மினிமமான எக்ஸ்பெக்டேஷன் தான். என்னென்ன 100 வியூஸ், வெறும் 100 வியூஸுங்க, ப்ளஸ் 10 லைக், வெறும் 10 லைக். ஓகே, இந்த 10 லைக்ஸும் 100 வியூஸும் போச்சு அப்படின்னா இந்த கிளாஸோடைய பிடிஎஃப் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து ட்ரைவில் போட்டு வச்சுருவேன். போய் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.